போதும் முடியல, காலெல்லாம் தூக்கி வச்சு காலெல்லாம் வலிக்குது. ஆனா போங்க, நான் டயர்ட் ஆயிட்டேன். சண்டை போட்டு சீக்கிரம் வேலையை முடிச்சு அனுப்பிடுங்க. வணக்கம் நண்பர்களே, இவர் பேர் தான் ரியோ. இவங்களுடைய பெட் பேரண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நம்மகிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, முந்தின நாள் நைட்டு இவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. வீட்டில் இவரை தனியாக விட்டுட்டு போயிருந்ததுனால ஏதோ ஒரு அனிமல் வந்து இவங்க கழுத்தை வந்து கடிச்சு சண்டை நடந்திருக்கு. ஸோ இவர் பேசிக்கலி இவர் அக்ரெசிவ் டைப்புங்கிற வேற. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கடி வேற வாங்கிட்டாரா, ஓவர் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ஆகிட்டாரு. நம்ம கிட்ட பம்பு சண்டைக்கு வந்துகிட்டே இருந்தாரு. பார்க்கணும், கட்டிக்காம விட மாட்டேங்கிற மாதிரிதான். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என்னுடைய விரல்கள் கண்டிப்பான முறையில் கடிபட்டிருக்கும். பட் நான் வந்து அவரை எப்படி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி டேக்கிள் பண்ணேன்னு பாருங்க. முதல் ட்ரிம்மர் மேல இருக்கிற பயத்தை போக்கணும். ஸோ அவர் ட்ரிம்மர் பக்கத்துல கடிக்க வந்தாருன்னா நான் இந்தா கடினே ட்ரிம்மரை பையில கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஒரு லிமிட்டுக்கு மேல நம்மளால அதை கடிக்க முடியாது, அப்படியே கடிச்சாலும் நமக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் படுத்து ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துட்டாருன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிட்டாரு. அவர் கழுத்து கிட்டக்க பார்த்தா தெரியும், அந்த ரெட்டிஷா இருக்கும் பாருங்க, அந்த வீடு முதல்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுதான் அந்த கடி. அந்த நல்ல வேலையா வந்து ஹெவி பிளட் வரல. பட் வந்து அந்த புண்ணு வந்து ஓரளவுக்கு ஆழமா தான் இருக்கு. தொடர்ந்து பிளட் வந்திருந்ததுன்னா இந்நேரம் வந்து அவர் உயிர் பழிச்சிருக்கவே வாய்ப்பு இல்லை. பட் ஓரளவுக்கு டாக்டர்ஸ்ட கூட்டிட்டு போய் உடனே அதுக்கு என்ன ஏதுன்னு ட்ரீட்மெண்ட் பார்த்து இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டாங்க. இப்போ வந்து அந்த இடத்த சுற்றி வந்து மருந்து எல்லாம் போட்டிருக்கிறதுனால வந்து அவருக்கு ரொம்ப இரிட்டேஷனா வேற இருந்தது. என்னாலேயே ப்ராப்பரா ப்ரூவ் பண்ண முடியல. அந்த இரிட்டேஷன் இருக்கும்போது அவர் வந்து என்னை நெருங்கவே விட மாட்டேன்ட்டாரு. டேபிள்லேயே யூரின் போயிட்டாரு. ஓரளவுக்கு அந்த ஒரு பயந்தது ஒட்டிங்கி போய், நம்ம ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஃபீலுக்கு போயிட்டாரு. ஸோ அதுல இருந்து அவரை பிரேக் டவுன் பண்ணி வெளியே கொண்டு வந்து நார்மல் ஆக்கி நம்ம அந்த ஹேர் கட் எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கே வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பட் இது வந்து எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா எப்போ கடிப்பான்னே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட டயத்துல எல்லாம் வந்து ஈஸியாக அவனை டேக்கிள் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். பட் பண்ணியாச்சு. இவரை வந்து நாங்கள் குளிப்பாட்டலாம். ஏன்னா அந்த புண்ணெல்லாம் இப்போதான் அந்த பிளட் ஸ்பாட்டோட இருக்கு. ஸோ கொஞ்சம் ஆறட்டும், ஆறுன பிறகு குளிப்பாட்டட்டும். ஒரு 10 நாள் குளிப்பாட்டாதீங்கன்னு அவங்க பெட் பேரண்ட்ஸ்ட்ட சொல்லி அனுப்பிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம இடத்துல பார்ப்போம். பாய்.